மூட்டு வர்மம். மூட்டு வர்மம் என்பது நம்முடைய இந்த மூட்டு பாகத்துல இந்த பக்கவாட்டுல இருக்க 2 பள்ளம், மூட்டை ஒட்டி இருக்க 2 பள்ளம், அதே மாதிரி கீழே இருக்க 2 பள்ளம். ஸோ 4 பள்ளத்தையும் ஒரே நேரத்துல அழுத்துறோம். சரிங்களா? இதுக்கு பேரு மூட்டு வர்மம். ஓகே. இப்படி இந்த மூட்டு வர்மத்தை அழுத்துறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டிஸ்லொகேஷன், அதாவது சில பேருக்கு கால் மூட்டே பிசகி இருக்கு, கரெக்டா இருக்க வேண்டிய பொசிஷன்ல இல்லாம கொஞ்சம் விலகி இருக்கு. ஸோ அப்படி விலகி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், படி ஏறி இறங்குறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அதாவது சமதளத்துல நடக்கிறது ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஒரு படி 2 படினாலே 2 படி ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால் மூட்டு பிசகி இருக்கிறது இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலே கால் மூட்டு கொஞ்சம் இப்படி லேசா வளைஞ்சிருக்கும். வளைஞ்சிருக்க யாரெல்லாம் அந்த மாதிரி டிஸ்லோகேட் ஆகிருக்கோ அவங்களாம் இந்த மூட்டு வர்மம் தினசரி ஒரு முறை இந்த மூட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த 2 பள்ளம், இந்த 2 பள்ளம் அழுத்தி கொள்ளும் போது, ஓகே, டெய்லி 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ உங்களால எவ்வளவு நேரம் அழுத்த முடியுமோ இதை அழுத்திருக்கீங்க. ஓகே. இப்படி அழுத்துறதுனால உங்களுக்கு அந்த மூட்டு பிசகுதல் அப்படிங்கிற பிரச்சனை சரியாகிறதுனால உங்களால ஈஸியா நடக்க முடியுது. இந்த நடைப்பயிற்சி என்பதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. நடக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்களால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த மூட்டு வர்மத்தை பயன்படுத்தி உங்களுடைய மூட்டு பிசகி இருக்கு அப்படிங்கிறத சரி பண்ணிக்கலாம்.